தொகுதி மறுவரை தொடர்பாக இன்று முன்மொழிந்திருக்கின்ற இந்த அரசினர் தீர்மானத்தை வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 1976 2001 தொகுதி மறுவரை நம்முடைய நாட்டிலே நடைபெற்றது. 1977 இருந்த அரசு வேறு, அதே போல் 2001 இருந்த அரசு வேறு. ஆனால் அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டையும் இது தொடர்பான அனைவர்களிடமும் ஒரு விரிவான கலந்தாலோசனை செய்து அதற்கு பிறகு இந்த தொகுதி மறுவரை குறித்த ஒரு முடிவை எடுத்தார்கள். அதுதான் ஒரு ஜனநாயக நெறிமுறையாக இருக்கும். ஆனால் இன்றைய ஒன்றிய அரசுக்கு அது போன்ற எந்த ஒரு திட்டமும் இருப்பது போல தெரியவில்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 1971 இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலேயே இந்த தொகுதி மறுவரை எந்த மாற்றமும் இல்லாமல் உரிய அரசமைப்பு சட்ட திருத்தங்களோடு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அதே அளவில் பேணப்பட வேண்டும் என்ற அந்த தீர்மானமும், அதே போல் நம்முடைய விகிதம், அதாவது மக்களவையில் மாநிலங்களவையில் நம்முடைய விகிதம் மொத்த 7.18 என்ற அந்த ப்ரொபோர்ஷனல் ஷேர் என்ற அளவில் இந்த தொகுதிகள் மறுவரை அமைய வேண்டும். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு இது ஃப்ரீஸ் பண்ண வேண்டும், எந்த தொகுதி மறுவரையும் இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, அதே போல் நிச்சயமாக மகளிருக்கான இடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கும் உரிய பங்களிப்பு வேணும். அதுக்கு தொகுதி மறுவரையை செய்துவிட்டு தான் மகளிருக்கு அந்த இடத்த கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு நிலையிலேயே வருகின்ற 2029 எல்லா மாநிலங்களிலும் 33 விழுக்காடு பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு சமூக நீதியின் அடிப்படையில் வகுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு என்னுடைய ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாண்பு உறுப்பினர் ஆதாரம் இல்லாமல் எதற்காக தீர்மானம் என்று கேட்டார். ஒரு பிரச்சனையில் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் வருவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் வந்தால் எப்படி சமாளிப்பது, எதிர்ப்பது என்பது பற்றி ஆங்கிலத்திலே நாம் சொல்ல வேண்டுமென்றால் ப்ரீஎம்ப்ட் என்று சொல்வார்களே, டு ப்ரிவென்ட் சம்திங் ஃப்ரம் ஹேப்பனிங் பை டேக்கிங் ஆக்ஷன் டு ஸ்டாப் இட். ஒன்றை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அது நிகழாதவாறு செய்ய முன் நடவடிக்கை எடுத்து அதை தடுப்பது என்கின்ற அந்த அடிப்படையிலும் ஒரு எச்சரிக்கை உணர்வுடனும் புலி வருது என்று ஒரு கதை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கு. வந்தால் என்ன நிகழும் என்று உங்களுக்கு தெரியும். அத்தகைய எச்சரிக்கை நடவடிக்கையுடன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களிலே நமக்கென்று நம்முடைய அறிவு தெளிவுக்கென்றும் எதிர்காலத்தை எப்படி வகுப்பதென்றும் இந்திய நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய பல பிரச்சனைகளில் நாம் முனைப்போடு விடுதலை அடைந்த பிறகு இந்த தமிழகம் பல்வேறு நிகழ்வுகளில் இந்திய துணைக்கண்டத்திற்கே வழிகாட்டக்கூடிய பல தீர்மானங்களை நிறைவேற்றி வழிகாட்டியாக இருந்திருக்கிற நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரச்சனையிலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அப்புறம் இந்த பிரச்சனை என்று வந்துவிட்டால் எப்படி என்பதை பற்றால் அது எப்போது எப்படி வந்தாலும் அதை சமாளிக்கிற திறமையும் ஆற்றலும் அறிவும் தெளிவும் நம்முடைய முதலமைச்சருக்கு இருப்பது இந்த தீர்மானத்தில் நான் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த தீர்மானம் ஒரு சரியான தருணத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் பேசலாம்.